தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். அன்பு இயேசுவே, அற்புதரே, அதிசயமானவரே, அழகானவரே, இந்த மாலை நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரம் வரைக்கும் நீர் எங்களை நடத்தின விதத்தை பற்றி உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. என் ஆத்துமா, சரீரம், ஆவி அத்தனையும் உமக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என்னை ஆட்கொள்ள வாரும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை போல என் இதயத்திற்கு நெருக்கமான தெய்வம், உம்மை போல என்னை புரிந்து கொண்டு அன்பு செய்கிற தெய்வமும் யாரும் இல்லை. வாழ்வு கொடுக்கிறவரே, சர்வ வல்லவரே, உம்முடைய நினைவு எவ்வளவு இனிமையாயிருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு மகிமையாயிருக்கிறது. உம்மை பற்றிய நினைவு எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. நன்றி அப்பா. உம்மை வந்த ஒருவரையாகிலும் நீர் வீட்டிற்கு வெறுமையாய் திரும்பி போகாதபடி ஆசீர்வதித்து குணப்படுத்தி தொட்டு குணமாக்கி அனுப்பினீரே. வருத்தத்தோடும் வேதனையோடும் வியாதியோடு வந்தவர்கள் எல்லாம் தொல்லி குதித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு தங்கள் வீடு திரும்பும்படி செய்தீரே. அதே சர்வ வல்லமையுள்ளபடி பிரசனத்திற்குள் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அதே சர்வ வல்லமையுள்ளபடி மகிமைக்குள் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். மாறிடாதபடி பிரசனத்திற்குள் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பு இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் கண்ணீரில் இருப்பது நல்லதல்ல. ஆமென். நம்ம கண்ணீரில் இருப்பது நல்லதல்ல. நம் ஆண்டவரோ நம் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே நம் நடுவிலே வந்திருக்கிற தேவனை பார்த்து, ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறேன் சுவாமி என்று சொல்லி இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் பஜனை என்று சில முறைகள் இருக்கிறது. ஒரு வரியை திரும்ப திரும்ப பாடுவது மிக எளிமையாக இருக்கும். ஆகவே தான் ஒவ்வொரு திருப்பலிலும் நாம் திருப்பாடல்களை உங்களுடைய பதிலுரை பாடல் என்று சொல்லி நாம் பாடுவதும் செபிப்பதும் பார்க்கிறோம். ஆகவே இந்த பாடலை கூட நாம் அப்படித்தான் பாடி நாம் செபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். ஒரு நாள் ஒரு தகப்பன்
பேய் பிடித்த தன் மகனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் இயேசு இல்லை, சீடர்கள் மட்டுமே இருந்தார். ஆகவே சீடர்களால் அவனை குணப்படுத்த முடியவில்லை. அவன் இன்னொரு நாள் தன் மகனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தான். உம்முடைய சீடர்கள் கொண்டு வந்தேன், அவர்களால் குணப்படுத்த முடியவில்லை என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து அவனை குணப்படுத்தினார். ஊமை செவிட்டு பே, அவனை நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளுகிற பே இவனை விட்டு வெளியே போகட்டும் என்று சொன்ன பொழுது அது பெரிய வலிப்பை உண்டாக்கி அவனை விட்டு போனதான். அவன் சுயநினைவு அடைந்தவனாக, தெளிவுள்ளவனாக தன் தந்தையை நோக்கி அப்பான்னு கூப்பிடும் பொழுது அந்த தந்தை மகனே கட்டி அரவணைத்து, உன்னை நான் மீண்டும் பெற்றுக்கொண்டேன் என்று இயேசப்பாவுக்கு நன்றி சொன்னார்களாம். ஒருவேளை இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, நீங்களும் இயேசுவை நம்பி இருக்கிறீர்களா? ஏமாந்து போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவையே நம்பி வாழ்கிறீர்களா? மனம் திறந்து போகாதீர்கள். ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு தகப்பன் தன் மகளுக்கு குழந்தை, அதாவது கல்யாணம் ஆகவில்லை. எத்தனையோ வரன்கள் வந்த பிற்பாடும் கல்யாணமே ஆகலை. அப்பொழுது தந்தை சொன்னார், என் மகளுடைய கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் மாமிசம் புலால் உணவு உண்ண மாட்டேன் அப்படி. ஏன்னா அவர் புலால் உணவு இல்லாமல் சாப்பிட்றவர் கிடையாது. மீன் ஒரு நாள், கறி ஒரு நாள், வறுவல் ஒரு நாள், பொரியல் ஒரு நாள் அப்படின்னு சாப்பிட்டவர் என் மகளுடைய திருமணத்தை நான் காணும் வரை இந்த புலால் உணவை உண்ண மாட்டேன்னு சொல்றார். அது எல்லாம் சொன்னாங்க, உனக்கு சாத்தியமில்லை, உன்னால முடியாது, நீ இந்த மாமிசத்திற்கு அடிமையானவன், நாவிற்கு அடிமையானவன். ஆனால் அந்த மகளுக்கு அப்பொழுது 25 வயதை கடந்திருந்தது. 26, 27, 28, 29 அந்த 4 வருடங்கள் கூட புலால் உணவை உண்ணாமல் ஒருத்தர் தபசோடு தன் மகளுக்காக தொடர்ந்து செபித்துக் கொண்டிருந்தார். 29ஆம் வயதில் அனைவரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு அழகான மாப்பிள்ளை, அறிவுடைய, சம்பாதிக்கிற பண்புடைய ஒரு மாப்பிள்ளை அந்த மகளை திருமணம் செய்து கொண்டார்கள். அன்றைக்கு திருமணத்தில் தான் அவர் மாமிச உணவை உட்கொண்டார். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது நமக்கு இருக்க வேண்டிய பண்பு பொறுமை, அடுத்தது விசுவாசம். ரொம்ப ஜாக்கிரதையா அந்த விசுவாசத்தை இழந்து போகாமல் பொறுமையோடு காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் தகுந்த நேரத்தில் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றுக்கு இந்த நேரத்திற்கு ஒரு தாய் போன் செய்து அழுதாள். ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண், படித்தவர்கள் தாம் தூம் இருப்பாங்களே, அவங்களுடைய குரல்லாம் எப்படி இருக்கும். ஆனால் சாதாரண ஒரு பெண்மணி, வீட்டை தவிர வேறு எதுவும் தெரியாத அந்த பெண்மணி சொன்னாங்க, எங்கள் மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்கார மகளுக்காக இல்லை, எங்கள் ஊரில் சொந்த கணவரின் மாப்பிள்ளை தான் சொல்லுவோம், அவருக்கு அடிபட்டு தலையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி அவரை காப்பாற்றி இப்போ கொஞ்சம் மாசமாக சந்தோஷமாக இருந்தோம். இப்போ என் 2வது பையனுக்கும் அடிபட்டு இந்த தாடையெல்லாம் உடைஞ்சு போய் அவன் வாயை கூட அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறான். அப்பொழுது நான் அந்நியர்கள் வாழ்கிற பகுதியில் இருக்கிறேன். என்னம்மா கடவுளை நம்பின, ஒன்று போனால் உனக்கு இப்படி ஒன்று வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க ஃபாதர். நான் முகத்தை எங்கே வைத்துக் கொள்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், ஆண்டவரை நம்பி இருங்கள், ஆண்டவரை நம்பியிருங்கள், அவர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நற்கருணை ஆண்டவர் முன்னிலையில் துயரத்தோடு வேதனையோடு இருக்கிறவர்கள் நீங்கள் இந்த பாடலை என்னோடு சேர்ந்து எனக்கு பிற்பாடு நீங்கள் பாடுங்கள். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும், நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும், வாழ்வும் வழியும் பலமும் நலமும் நீரே என்னும் உண்மையை நம்பி வந்தே இயேசுவே என்னை குணப்படுத்தும், நம்பி வந்தே இயேசுவே என்னை குணப்படுத்தும், எனது நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தேன் இயேசுவே, நம்பி வந்தே இயேசுவே
குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். உள்ளத்தாலும் உடலினாலும் உடைந்து போனேன் பாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நான் வாழ பிறரை கெடுத்த பாவி என்னை மன்னியும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். பாடுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். மனிதரிடையே உம்மை காணும் பார்வை எனக்கு தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். இரக்கம் காட்டி இரக்கம் அடையும் இதயம் எனக்கு அருளுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். வாழ்வுக்கான உந்தன் வாக்கை கேட்கும் செவியை தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். உண்மை உழைப்பில் உயர்ந்து வாழும் உணர்வு என்னில் ஊட்டுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். எனக்கு தீமை செய்த பேரை மன்னித்து மறக்க உதவுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நாம் கண்ணீரில் இருப்பது நல்லதல்ல. மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளானவர்கள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பார்கள். தன் பிள்ளைகளுக்கு அல்லது குடும்பத்திற்கு அல்லது தனக்கு தான் செய்து வந்த தொழிலுக்கு நஷ்டமும் வேதனை தருகிற காரியங்களும் நடந்த பொழுது மனிதன் தன்னுடைய இயல்பிலே கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விடுகிறான். அது துயரத்தின் வெளிப்பாடாக இருக்கும் பொழுது நாம் தடுப்பதில்லை. ஆனால் மனநோய்க்கு அது ஒருவரை நடத்துகிற பொழுது நாம் தடுப்போம். அழாத,
அழுவதை நிறுத்து. மருத்துவர்கள் சொல்வார்கள், நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்தாவிட்டால் உங்கள் ஆரோக்கியம் பாழ்பட்டுவிடும், உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும், நீங்கள் உட்கொள்கிற மருந்து கூட உங்களுக்கு பயன் தராது என்று மருத்துவர்கள் எச்சரிப்பதுண்டு. அதே போலத்தான் இன்றைக்கு இந்த சாயந்தர நேரத்தில் நற்கருணை நாதர் நம்மை பார்த்து சொல்கிறார், அழாதே, நீ அழாதே. ஆகவே நாம் பதிலுக்கு என்ன சொல்லுவோம்? அழாதன்னு சொல்றீங்க, ஆனால் நான் அழுவதற்கு காரணம் இருக்கிறது அல்லவா? அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், உன் கண்ணீரை நான் துடைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, விடுதலை பயணம் திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்கிறது, நான் உன் கண்ணீரை துடைப்பேன், புதிய காரியங்களை செய்வேன், உன் கண்ணீரை துடைப்பேன். ஆமென். உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லவர், வல்லமையுள்ள நாமத்தை கொண்ட தேவன். அவர் சொல்லுகிறார், உனக்கு புதிய காரியங்களை செய்வேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் கண்ணீரை நான் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன். திருப்பாடல்கள் 56:8-9 வசனங்களில் ஏசப்பா சொல்றாரு, உன் கண்ணீரை நான் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன். He has collected our tears. அவர் சேர்த்து வச்சிருக்கிறார். நீங்கள் சிந்திய கண்ணீரை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற என்று சொன்ன தெய்வம், நீங்கள் எத்தனை நாள் அழுது இருக்கிறீர்கள், யாரால் அழுது இருக்கிறீர்கள், இன்னும் அழுது கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 52-53 இறை வசனங்கள், அவர்களை பார்த்து அழாதீர்கள் என்றார். யாயினுடைய மனைவி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தால் தன் மகள் செத்து போய்விட்டாள் என்று. அவர்கள் நடுவிலே போன இயேசு கிறிஸ்து, அழாதீர்கள், அவள் சாகவில்லை, அவள் உறங்குகிறாள் என்றார். அவள் செத்து போனது அனைவருக்கும் தெரியும். ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து செத்து போன அந்த மகளுடைய சரீரத்திற்கு அருகில் நின்று அவர் சொன்ன வார்த்தை, அவள் தூக்குகிறார், நான் எழுப்ப போகிறேன். நிறைய பேருக்கு அது குழப்பமான வார்த்தையாக இருந்தது. நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் படித்து பார்ப்பீர்கள் என்றால், அழுது புலம்புகிறவர்களை, கூட்டமாக இருந்தவர்கள் அனைவரையும் வெளியேற்றுகிறார். வெளியேற்றிவிட்டு யாயிரும் அவருடைய மனைவி அவர்கள் இருவரையும் 3 தம் சீடர்களையும் கூட்டிக் கொண்டு போய் படுக்கையில் இறந்து போயிருந்த பெண்ணை பார்த்து, சிறுமியே எழுந்திரு, தலித்தாக்கும் என்றார். செத்து போனவள் எழுந்தார். இப்பொழுது வரைக்கும் துக்கத்திலே அழுது கொண்டிருந்த அவருடைய தாயும் தகப்பனும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் துக்கமான கண்ணீர் எல்லாம் மகிழ்ச்சியான கண்ணீராக மாறும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஒரு மகள் 5-6 வருடங்கள் திருமணம் ஆகின பிற்பாடும் குழந்தை இல்லை. அப்போ அவளை ஊரில் என்ன சொல்வார்கள்? பட்டணத்தில் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம், யாருக்கும் தெரியாது. கிராமம் என்பது ஒரு விஷயம் ஊர் முழுக்க எளிதாக பரவிவிடும். தெருவில் போகும்போது வரும்போதும் அவர்கள் அஞ்ஞானத்தினால என்னவோ அந்த வார்த்தையை குறைய சொல்லி, இன்னும் குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இவளையா கொண்டு வந்து கல்யாணம் கட்டின அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பெருத்தோடு இருந்த பெண் ஒரு நாள் மருத்துவமனைக்கு சில காரணங்களுக்காக போய் குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கிறதா என்பதை பற்றி பரிசோதித்த பொழுது பாசிட்டிவ், குழந்தை உண்டாகி இருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த மகளுடைய முகத்திலும் அந்த வாயிலும் அவள் அழுத அழுகையிலும் அவளுடைய ஆதங்கம் வெளிப்பட்டது. இத்தனை நாள் துயரம் மறைந்தது, இனி என்னை எல்லாரும் பேருடையார் என்று சொல்வார்களே,
மலடின்னு சொல்லப்பட்ட எனக்கு இது 3வது மாதம் அவள் என்று அழுது புலம்புவதை நான் பார்த்தேன். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்கள் 34:17 ஆண்டவர் சொல்கிறார், சாதாரணமான மக்கள் அழுகிற பொழுதே கடவுள் நியாயம் தீர்க்க வருவார். நீங்கள் ஒருவேளை நீதிமான்களாக வாழ்ந்திருப்பீர்கள் என்றால், நீதிமான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எனக்கு எந்த பாவமும் அறியேன், யாருக்கு எந்த தீங்கும் செய்யல, என் குடும்பத்திற்கு ஏன் இப்படி நடந்தது, என் வீட்டுக்காருக்கும் ஆக்சிடென்ட், என் மகனுக்கும் ஆக்சிடென்ட். அப்பொழுது வசனம் சொல்லுகிற திருப்பாடல் 34:17, நீதிமான்கள் அழும் பொழுது கடவுள் அவர்களை மீட்கிறார் என்று. உங்களை மீட்பார். உங்களுடைய கண்ணீர் பரலோகத்தை அசைக்கிறது. உங்களுடைய கூக்குரல் இயேசுவின் இதயத்தை தாக்குகிறது. அவருடைய அன்பு கரம் உங்கள் மேல் வைத்து இன்றைக்கு சுகத்தை கொடுப்பார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படி நாம் நம்முடைய பிரச்சனைகள் குறித்து அழுது கொண்டே இருக்காமல், பிலிப்பியர் 4:6-7 வசனம் சொல்கிறது, சந்தோஷமாக இருங்கள், துதியுங்கள், ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், அதோடு சேர்ந்து உங்கள் விண்ணப்பத்தையும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆராதனை வேளையில் நம் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே, ஆராதித்துக் கொண்டே, வாழ்த்து சொல்லிக்கொண்டே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலை எல்லாவற்றையும் குறித்து செபியுங்கள், கவலை இல்லாமல் செபியுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் இறைவன் உங்கள் அறிவெல்லாம் கடந்த அமைதியை உங்கள் இதயத்திற்கு கொடுப்பார். கவனிக்கிறீர்களா? சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள். 1 தெசலோனியர் 5:23, 24, 25, 26 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள். ஒரு ஊத்து வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி சமாதானத்திற்கு ஊற்று இயேசு. சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் உங்களுக்கு அறிவெல்லாம் கடந்த, இது நடக்குமா, மீட்கப்படுவோமா, குணமடைவோமா, சரியாகுமா, என் மகளுடைய திருமணம் நடைபெறுமா, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை பெற முடியுமா, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு மீட்பு கிடைக்குமா, நான் வெளிவர முடியுமா, நிம்மதியாக ஒரு நாள் தூங்க முடியுமா, இந்த கடன் பிரச்சனை தீருமா என்று உங்களுடைய எந்த பிரச்சனைகளை முடியாது என்று உங்கள் அறிவு சொல்லுகிறதோ, அறிவெல்லாம் கடந்த அமைதி உங்களை வழி நடத்தும். அறிவெல்லாம் கடந்த அமைதி உங்கள் இருதயத்தை நிரப்பும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானமாய் போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த பாவி பெண்ணுக்கு இத்தனை நாள் வரைக்கும் அவள் இருதயத்தை வருடிக் கொண்டிருந்தது, வாதித்துக் கொண்டிருந்தது என்ன தெரியுமா? இந்த பெரிய பாவத்தை கடவுள் மன்னிச்சிருப்பாரா? இத்தனை நாள் பாவங்களை செய்தேனே, என்னை மன்னித்திருப்பாரா? ஆண்டவர் எளிதில் அவளை மன்னித்ததை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் செந்நிறமாய் இருந்தாலும் அவற்றை உறைபனியை போல கடவுளால் மாற்ற முடியும். நம் பாவ அழுக்க மூட்டைகள் நம்மால் சுமக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அதை மாற்றுகிறது. ஒரு நிமிடம் நீங்கள் உங்கள் இருதயத்தில் கைகளை வைத்துக் கொண்டு எதற்காக ஜெபிக்கிறீர்களோ, எதற்காக வேதனைப்படுகிறீர்களோ, அத்தனையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் அன்புக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகிற இந்த பாடலை தியானித்து என்னோடு சேர்ந்து பாடும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின்
என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, கர்த்தரே சுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, கர்த்தரே சுவை சொந்தம் கொள்ளவா. கர்த்தரே சுவை சொந்தம் கொள்ளவா. கர்த்தரே சுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே அடிகள் பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஏசாயா புஸ்தகம் 41 அதிகாரம் 10 சொல்லுகிறது. வாசிப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 10 அஞ்சாதே, அஞ்சாதே, நான் உன் கடவுள், நான் உன் கடவுள், நான் உன் கடவுள், அஞ்சாதே, நம்பிக்கையில் தளராதே, நான் உன் தேவன். Praise the Lord. Praise the Lord. அஞ்சாதே, நான் உன் கடவுள், நம்பிக்கையில் தளராதே, நான் உன் தேவன். அவர் சொல்லுகிறார், உன்னை உறுதிப்படுத்துவோம், உன்னை உறுதிப்படுத்துவோம். இந்த ராத்திரி ஆராதனையில் இயேசு கிறிஸ்து உங்களை உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவது என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். குறிச்சு வச்சுக்க. பலவீனமாக தளர்ந்து போய் நம்பிக்கை இழந்து நடுக்கத்தோடு இருக்கிற உங்களை இந்த இரவு தேவனுடைய வல்லமை உறுதிப்படுத்தும். அவருடைய வல்லமையுள்ள நாமம் உங்களை உறுதிப்படுத்தும். தேவனுடைய சத்தியமுள்ள இந்த வார்த்தை ஏசாயா 41:10, அஞ்சாதே மகனே, திகையாதே மகன், நான் உன் கடவுள். அவர் சொல்லுகிறார், உன்னை உறுதிப்படுத்துவேன். இரண்டாவது, உதவி செய்வோம்.
மூன்றாவது, என் நீதியின் கரத்தாலே உன்னை நான் தாங்குவேன். உறுதிப்படுத்தி உதவி செய்து உன்னை தாங்கும் வல்லமையாக இயேசுவே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை அவர் உனக்கு கொடுப்பது மட்டுமன்றி அவரே உன்னை தாங்குவார். அவரே உன்னை தாங்குவார். இதை சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு பெரிய வயதுடைய மனிதர் பெரிய மூட்டையை தலையில வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாராம். ஏதாவது வண்டி போச்சுன்னா அதுல ஏறி ஊர் போய் சேரலாம்னு சொல்லி. அப்பொழுது ஒரு மாட்டு வண்டி வந்ததாம். இந்த பெரியவருக்காக அந்த மாட்டு வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவர் நிறுத்தினார். நிறுத்தி, ஐயா ஏறிக்குங்க அப்படின்னு சொன்னாராம். இவரு ஏறி உக்காந்துட்டார். உக்காந்தரை தவிர இந்த மூட்டைய கீழே இறக்கவே இல்லை. அப்போ ஓட்டிக்கிட்டே பேச்சு கொடுத்துட்டே இருந்த வண்டிக்காரர் திரும்பி பார்த்தா இந்த தாத்தா தலையில இருந்து மூட்டையை இறக்கவே இல்லை. சொன்னாராம், தாத்தா மூட்டையை இறக்கி வைங்க, ஏன் சுமந்துட்டு இருக்கிறீங்க? அப்ப அந்த தாத்தா சொன்னாராம், ஐயோ மாடுக்கு பருவாயிடுமே, இந்த மூட்டை கீழே இறக்கி வச்சா மாட்டுக்கு பருவாயிடுமே. அப்பொழுதுதான் அந்த மாட்டு வண்டியை ஓட்டுனவர் சொன்னார், தாத்தா நீ இறக்கி வச்சாலும் இறக்கி வைக்காமல் போனாலும் உன்னையும் உன்னுடைய சுமைகளையும் சேர்ந்து மாடு சுமந்து கொண்டு தானே இருக்கிறது. அதை விட நீ இறக்கி வைத்து விட்டால் நீயாவது சமாதானத்தோடு இருக்கலாம் அல்லவா என்று சொன்னார். நம்மில் பல பேர் செய்கிற காரியம், கடவுளே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு, அவரே ஒன்றும் செய்ய முடியாதவராய் இருக்கிறார் என்று நாம் ஒரு விதமாக பேசிக்கொண்டு நம்முடைய பாரத்தை இறக்கி வைப்பதில்லை. நம்முடைய கஷ்டத்தில், நம்முடைய வேதனையில் நம்முடைய மனது குழம்பி போய் நம் பாரத்தை இறக்கி வைக்க நாம் மறந்து விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் எனக்கு பிடித்தமான வசனம். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் இறக்கி வைத்து விடுங்க. இறக்கி வைக்கணும். அவருடைய கரத்தின் கீழ் அடங்கி இருங்க. அப்படின்னா, ஆண்டவர் நீங்க நடத்துங்கப்பா, நான் கலவரமா இருக்க மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்து இருங்கள். அப்பொழுது ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற ஒரு காலம் வரும். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு இருப்பதற்காக ஜெபித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப அந்த தாத்தா தலைமையிலே வச்சுட்டு இருந்தாரு, மாடுக்கு பருவா இருக்கும் என்று. அஞ்ஞானம் அப்படி செய்ய வைத்தது. ஞானம் என்ன சொல்லுச்சு? நீ இறக்கி வை, உன்னையும் சேர்த்து சுமப்பது யார்? நான் தான். தாய் வயிற்றிலே உன்னை சுமந்தது யார்? நான் தான். இப்பொழுதும் உன்னை சுமப்பது யார்? நான் தான். ஆகவே இறக்கி வைத்து விடு, உன் சுமைகளை இறக்கி வைத்து விடு மகளே, என் மகனே. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் பாரங்களை இறக்கி வைக்க. எப்படி ஃபாதர் இறக்கி வைக்கிறது? வார்த்தையில் சொல்லுங்க, ஆண்டவர் என் கண்ணீரை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் மன வேதனை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் கண்ணீரை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் மகனை ஒப்புக் கொடுக்கிறேன், திருந்தாத என் கணவரை ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த கடன் சுமைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் இருதயத்தில் இருக்கிற காயங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த கடன் சுமைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. என் உடல் வியாதியை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுங்க. என் விரோதிகளை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுங்க. என் எதிர்காலத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுங்க. மங்களா இருக்கிற என் கண்ணை ஒப்புக் கொடுக்கிறேன். என் குழந்தை 2 வயசாச்சு, இன்னும் சரியா பேச மாட்டேங்குது ஐயா. மற்ற குழந்தை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போது என் குழந்தை அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுது, இல்லைன்னா அதுவும் இல்லை. ஒப்பு கொடுங்க என் மகளை, அவளுடைய நாவை, பேச்சு திறமையை, அவள் பேச முடியாமல் தவிக்கிற தவிப்பை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தவுடனே கதவை அடைத்துக் கொண்டு என்னதான் பண்ணுவானோ, ரூமுக்குள்ளே இருப்பான், சாப்பிட கூட வெளியே வரமாட்டான் என்று செல்போனுக்கும் மற்றவற்றுக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் விழித்து இருக்கும் பொழுது தொட அனுமதிக்காவிட்டால் அவர்கள் உறங்கிய பிற்பாடு அவர்கள் தலையை கோதி நீங்கள் தேவைப்பட்ட அபிஷேகத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசீர்வதியுங்கள். என் மகனை எப்படி நிரப்பும் ஆண்டவர், என் மகனுடைய உடல் ஆத்தும ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன்.
அதே 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்கிறது, சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் முற்றும் முடிய உங்களை நிரப்புவாராக, உங்கள் உடல் ஆவி ஆன்மா அனைத்தும் குற்றமின்றி இருக்கும்படி அவரே காத்தருள்வாராக. நமக்கு சொந்தமானதை காக்கிற தெய்வம் நம் கடவுள். ஆகவே அவரிடத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். காரணம் இல்லாமல் கடவுள் நமக்கு துயரங்களை அனுமதிப்பதில்லை. இட்ஸ் a long lasting. ரொம்ப வருஷமா துயரத்தில் இருக்கிறோம், அல்லது திடீரென்று எதிர்பார்க்காத துயரம் வந்தது. ஐயோ, நீ 2 ஆம்பளை பிள்ளை சிங்கம் மாதிரி பெற்று வச்சிருக்க, 2 பொண்ணுங்களை தேவதை மாதிரி பெற்று வச்சிருக்கிற, நல்ல பிள்ளைங்க அப்படின்னு யாரு கண்டுபட்டுச்சோ, என் 2 பிள்ளைங்களும் இப்படி ஆயிட்டாங்களே நீங்கள் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் காரணம் இல்லாமல் தேவன் சோதனைகளை அனுமதிப்பதில்லை. சோதனைகளில் பல விதங்கள் உள்ளன. கவனிக்கிறீர்களா? அந்த சோதனையில் தான் மன உறுதி உண்டாகிறது. அந்த சோதனையில் தான் மன உறுதி உண்டாகிறது. அந்த சோதனையினால் தான் முதிர்ச்சி உண்டாகிறது, ஆவிக்குரிய முதிர்ச்சி. இந்த மன உறுதியையும் முதிர்ச்சியையும் 2 இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? the firmness, steady mind. முதிர்ச்சி, மெச்சூரிட்டி. இது 2ம் வந்த பிற்பாடு நான் சொல்வதை கவனியுங்கள். அதற்கு பிற்பாடு நீங்கள் எதற்கும் பயப்பட மாட்டீர்கள். சுத்தியிலே தாங்கின ஒரு இரும்பு ஒளியாகவோ கடப்பாறையாகவோ மாறுவது போல சோதனைகளில், வேதனைகளில் ஒருவன் கடவுளால் மன உறுதியையும், அந்த மன உறுதியால் பொறுமையையும், அந்த பொறுமையினால் தெய்வ முதிர்ச்சியையும் பெற்றுக் கொள்கிறான். நான் கடந்த வெள்ளிக்கிழமை மிலிட்டரியிலிருந்து லீவுக்கு வந்திருந்த தம்பியோடு பேசினேன். எப்படி இருக்கிறது? அப்பெல்லாம் ரொம்ப ட்ரைனிங் கொடுப்பாங்க, ரொம்ப கஷ்டம். அந்த முதல் 6 மாதம் 1 வருடம் ஒல்லி ஆயிட்டான். இன்னைக்கு வரும்போது நல்லா திடகாத்திரமாய் வந்தான். அவனை கேட்டேன், ஏன் இப்பொழுதெல்லாம் எக்ஸசைஸ் இல்லையா? அவர்கள் கற்றுக் கொடுத்து நாங்கள் அதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று சொன்ன பிற்பாடு எங்களை அவர்கள் நிர்பந்தம் படுத்துவதில்லை, நாங்களாகவே அதை பயிற்றுவித்துக் கொள்வோம். இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். எங்களுடைய வாழ்க்கை ஒரு பாகமாக மாறிவிட்டது. எங்கள் உடல் குளிரை தாங்குகிறது, எங்கள் உடல் பசியை தாங்குகிறது, உச்சி வெயிலை தாங்குகிறது. மலைகளை ஏறுகிறோம், தரையில் நடப்பது போல. பள்ளத்தாக்கில் இறங்குகிறோம், அது சறுக்குவதில்லை, பயிற்சி பெற்றிருக்கிறோம். ஒரு தேசத்தினுடைய எல்லையில் நிற்க வைக்கப்பட்ட படை வீரர்களுக்கு அப்படிப்பட்ட பயிற்சி கொடுக்கப்படும் என்றார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பங்களை நீங்கள் கலகாலம் எல்லா காலமும் நீங்கள் காப்பதற்கு ஆண்டவர் உங்களை இப்பொழுதே தகுதிப்படுத்துகிறார், பயிற்சி கொடுக்கிறார், சோதிக்கிறார், சோதனையில் அனுமதிக்கிறார் என்பது மகிழ்ச்சியான காரியம் தானே? அல்லேலூயா. ஆகவே எல்லாவற்றுக்கும் நாம் அழக்கூடாது, அது நம்மை கோழைகளாக்கிவிடும். எல்லாவற்றுக்கும் நாம் துக்கமாக இருக்கக்கூடாது, அது நம்மை கோழைகளாக்கிவிடும். அது மட்டுமல்ல, தேவனுடைய திட்டம் நம்மில் நிறைவேறுவதற்கு அது தடையை உண்டு பண்ணும். தேவனுடைய திட்டம் நம்மில் நடைபெறுவதற்கு தடையை உண்டு பண்ணும். எது? தேவையற்ற துக்கமும் தேவையற்ற கண்ணீரும். ஆகவே அழுவது தவறல்ல. ஆனால் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34, 35 இயேசு கூட அழுதார். அவர் கண்களில் கண்ணீர் ததும்பி வந்தது. ஆனால் உடனடியாக அவர் தந்தையை நோக்கி பார்த்தார். தனக்கு உதவி எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனிடத்திலிருந்தே வரும் அல்லவா என்று அவர் தந்தையை நோக்கி பார்த்தார். நீங்கள் உங்கள் வெறுமையாய் இருக்கிற பாத்திரத்தை பார்க்காதீர்கள், புறையோடி புண்ணோடு காணப்படுகிற உங்கள் காயங்களை பார்க்காதீர்கள், உங்கள் இதயத்தை வேதனைப்படுத்தின மனிதர்களை பார்க்காதீர்கள். நீங்கள் கர்த்தரை நோக்குங்கள்.
அவரை உற்று நோக்குங்கள். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை போல இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற சிலுவையை பாருங்கள். உயர்த்தப்பட்டிருக்கிற நற்கருணை நாதரை பாருங்கள். அங்கிருந்து வல்லமை புறப்பட்டு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1:10 அன்னாள் ஆலயத்தில் செபித்தார். அவள் கண்ணீர் விட்டு செபித்தார், புலம்பினார். என்னை உலகம் மலடி என்று சொல்லுகிறதே, என் கணவரும் என்னை விட்டு விட்டு 2வது மனைவியோடு ஊர் சுற்றுகிறாரே, நான் தனிமரமாய் ஆக்கி போனேனே, எனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் எனக்கு ஒரு ஸ்தானம் இருந்திருக்கும், மரியாதை இருந்திருக்கும் அல்லவா என்று அவள் புலம்பின புலம்பலை அன்றைக்கு ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு இரவும் உங்கள் கண்ணீரை கடவுள் கேட்கிறார். உங்கள் வேதனைகளை கடவுள் பார்க்கிறார். வாயை திறக்காமல் உள்ளத்துக்குள்ளே முழங்கிக் கொண்டிருக்கிற உங்கள் மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடான உங்கள் வேதனையை அவர் கண்ணோக்குகிறார். உங்களுக்கு இரக்கம் காட்ட முடியாதவர் அல்ல இயேசு. உங்களுக்கு உதவ முடியாமல் அளவுக்கு கல்லிஞ்சக்காரர் அல்ல இயேசு. அவர் உங்களுக்கு உதவி செய்வதையே வேலையாக வைத்திருக்கிறவர், நன்மை செய்பவராக சுற்றி திரிந்தவர். இன்று இரவு இந்த ஆராதனை நேரத்தில் அவர் நன்மைகளை செய்வதற்காக உங்கள் வீட்டுக்குள் வருகிறார், உன் உள்ளத்துக்குள் வருகிறார். உங்கள் தலைமையிலேயே நீங்கள் கைகளை வைத்து சொல்லுங்கள், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகிறது. I am healed by the mighty name of Jesus. என் கால்கள் வலிகள் எல்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் சுகமடைகிறது. நான் சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன். என் குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அமைந்து விடுகிறது. எங்களை சூழ்ந்திருக்கிற புயல்கள் எல்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திற்கு கட்டுப்படுகிறது. தேவையற்ற மன சஞ்சலங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அமைதி அடைகின்றது. என் விரோதிகளுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் சுக்குநூறாய் உடைந்து போகிறது. நீங்கள் இப்பொழுது செபிங்கள், இப்படி செபிங்கள். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை எடுத்து செபிங்கள். அது எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை ஏராளமானவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். நீ ஏன் அனுபவிக்க கூடாது? நீ ஏன் அதை அனுபவிக்க கூடாது? என் நாமத்தை சொல்லி கூவி அழைக்கிற யாவருக்கும் நான் அருகாமையில் இருப்பேன் என்றார். திருப்பாடல் 91 15, 16, 17 வசனங்களில் அவருடைய அற்புதமான வார்த்தைகள் சொல்லுகிறேன். என் பெயரை அறிந்திருப்பதாலே உன்னை நான் விடுவிப்பேனே, என்னையே நம்பி இருப்பதால் உன்னை ரட்சிப்பேன் என்று சொன்னார். என் அருமை சகோதரனை சகோதரி, தேவனுடைய இருதய பலிப்பீடத்திலிருந்து இன்றைக்கு புறப்பட்டு வருகிற வார்த்தை இது. அவர் உங்களை குணமாக்கும் ஆண்டவர், உங்கள் கண்ணீரை மாற்றக்கூடிய தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூத்துக்குடியிலிருந்து ஒரு விதவை தாய் 1 மாதத்திற்கு முன்பாக போன் செய்தார். அவருடைய சொந்த நிலம் சூறையாடப்பட்டு திருடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் சார்பில் வழக்காடுவதற்கு யாரும் இல்லை, போனாலும் மிரட்டுறாங்க. ஆண்டவரிடத்தில் செபித்தேன், உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும் என்றார். உன் சார்பில் நான் யுத்தம் செய்வோம் என்றார். அந்த அம்மா சொல்லிச்சு, அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு ஃபாதர். அவங்க எடுத்த உடனே கெட்ட வார்த்தையில் பேசி சத்தமா திட்டுறாங்க. என் இருதயமெல்லாம் கடகடகடன் நடுங்குது. நான் சண்டை போட்டு பழக்கம் இல்லாதவள், என் சார்பிலும் வழக்காட யாரும் இல்லை. ஆனால் செபித்து ஆண்டவர் அனுப்பினார். அங்கே போகும்பொழுது யார் எதிர்த்து படன்னு பேசுவாங்களோ அவங்க அமைதியாயிட்டாங்களாம். அவங்களுக்குரிய நிலத்தை அன்னைக்கு எல்லாம் எழுதி முடிச்சு வந்தாங்களாம். பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துபாயில் வேலைக்கு போன கணவர் ஒரு விபத்துக்குள்ளாகிவிட்டார். மூஞ்செல்லாம் தலையெல்லாம் ஒரே அடி. அவரை திருப்பி கூப்பிடவும் முடியல, வந்தாலும் திருப்பி போகவும் முடியாது. உயிருக்கு உசுரான நிலையில் ஒரு தாயும் நானும் சேர்ந்து செபித்தோம். நேற்றுக்கு அவர்கள் போன் செய்து நன்றி சொன்னார்கள். ஃபாதர், அந்த காயம் எல்லாம் ஆறி அவர் வேலைக்கே போறார். 2 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் எத்தனையோ மாதங்கள் ஆகும் என்று நினைத்திருந்த பொழுது ஆண்டவர் அவரை அற்புதமாய் சுகமாக்கினார்.
ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே அவள் இன்னொருவருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து ஜெபிங்க, ஃபாதரோடு சேர்ந்து ஜெபிங்க, ஆண்டவர் இரக்கம் காட்டினார், உங்களுக்கும் காட்டுவார். என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தை நாவில் எடுத்து ரோமியர் 10:9 இயேசுவின் நாமத்தை நாவில் எடுத்து இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று உங்கள் உள்ளத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். அவர் உங்கள் கண்ணீரை தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறார். நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் அழுதுச்சுன்னா நம்ம கதி கலங்கி போவோம். ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போதோ, ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கும் போதோ, நம்மோடு பயணிக்கிற ஒரு தாய் தந்தனுடைய குழந்தை அழுதுட்டுச்சுன்னு வச்சுங்களேன், ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. வயிறு வலிக்குது என்னவோ, கழுத்துல சுழு பிடிச்சிச்சு என்னவோ, காத்து இல்லையோ என்னவோ, ட்ரெஸ் அவுத்துருங்க, விசிறி விடுங்க, எந்திரிச்சு நில்லுங்க, அப்படி நடங்க, ஆளுக்கு ஒன்று சொல்லுவோம். நானும் அப்படி அந்த துடிப்பை அனுபவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே தொடக்க நூல் 21:17 ஆகாருடைய குழந்தை இஸ்மாயில் கண்ணீர் விட்ட பொழுது ஆண்டவர் தாங்கிக் கொள்ள முடியாமல் இறங்கி வந்தார். ஒரு குழந்தையுடைய கண்ணீர் வாய் திறந்து அதை சொல்லல, ஆனா அது தண்ணி இல்லாம அழுதுச்சு. அந்த ஜெபத்தை கேட்டு இறங்கி வந்த எல்ரோய் தேவன் உன் கண்ணீரை கேட்டு இறங்கி வர மாட்டார். நீ அவருடைய குழந்தையாச்சே. என் மகளே எப்ராயிம், மனாசே, நிலை என் குழந்தையாச்சே, உன்னை எப்படி மறப்பேன் என்று சொன்னாரே, அந்த தெய்வம் உன்னை மறப்பாரா மகளே? குழந்தை இல்லாமல் இருக்கிற உன்னை மறப்பாரா? ஆசீர்வாதம் இல்லாமல் வாடி நிற்கிற உன்னை மறப்பாரா? கண்ணீரே எந்த உணவானது என்று சொன்ன உன்னை மறப்பாரா? அவர் மறக்க மாட்டார். இன்றைக்கு உன் ஜெபத்தை அவர் கேட்டு இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. திருப்பாடல்கள் 18:6 முக்கியமாக, என் வேதனையில் நான் கதறும் பொழுது தேவாலயத்தில் இருந்து என் குரலை கேட்டார். தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தாவீது ராஜாவுக்கு எப்பொழுது துயரம் வந்தாலும் ஓடி தேவனுடைய சன்னதிக்கு போவார். நீங்கள் கூட ஓடி போங்கள். ஒரு தாய் சொன்னா, எனக்கு வீடு உண்டா கோயில், கோயில் உண்டா வீடு. வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலில் போய் உட்காந்துருப்பேன், மறுபடியும் பாருங்க. நீங்கள் கடவுளுடைய பாதத்தில் போய் உங்கள் பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களே சுமந்து கொண்டிருந்தால் நீங்க தான் குடும்பத்தை காப்பாற்றணும். நீங்களே உடைஞ்சு போயிட்டீங்களா? ஹல்லேலூயா. 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 அது பிசாசனுடைய திட்டமாக இருக்கிறது. இவனையும் உடைச்சிட்டா குடும்பத்தை அழிச்சிடலாமே. அப்படி அல்ல. துணிவு கொள்ளுங்கள், வீறு கொள்ளுங்கள், தேவன் மேல் நம்பிக்கை வைங்கள். கடவுள் உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆமென். அனைவரும் மனதால் படியிட்டு நாம் ஜெபித்துக் கொள்வோம். அன்பு இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நற்கருணை நாதரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, சுகம் தருகிறவரே, உமக்கே கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். என் கண்ணீரை காண்கிறவரே, என் கண்ணீரை துடைப்பவரே, என் கண்ணீரை தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறவரே, உம்மிடத்தில் என்னை முழுவதுமாக சமர்ப்பிக்க, என் வீட்டின் நிலை, என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை, என்னை சூழ்ந்திருக்கிற இருளின் சக்திகள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் அன்பு தேவ மாதா, நீர் எங்களுக்காக பரிந்து பேசி இந்த ஜெபத்தை எங்களுக்கு பெற்றுத்தார். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக நீர் மன்றாடி உம்முடைய விண்ணப்ப ஜெபத்தினாலே எங்களுக்கு துணை புரிய விரைந்துவார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மாண்புயரே வரும் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக, புலன்கள்
அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று மக்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடா திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அவற்றின் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் வாழ்க்கை செழிப்படைய செய்வாராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.